Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உருவாக்கியுள்ள உலகின் முதல் மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்கள் விளைச்சலை பன்மடங்கு அதிகரிப்பதோடு பாசன நீர் தேவையை பெருமளவு குறைத்து இந்திய வேளாண்மையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் DRR டிகான் 100 மற்றும் புசா DST ரைஸ் 1 ஆகிய நெல் ரகங்கள் 50 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டால் 45 லட்சம் டன் கூடுதல் விளைச்சலை கொடுக்கும் என்றும் 7500 மில்லியன் கனமீட்டர் பாசன நீரை மிச்சப்படுத்தும் என்றும் அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த இரண்டு நெல் ரகங்களும் மீத்தேன் வெளியேற்றத்தை 20 விழுக்காடு குறைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவில் 80 கோடி மக்கள் அரிசியை பிரதான உணவாக உட்கொள்கின்றனர். 1 கிலோ அரிசியை விளைவிக்க 2500 லிட்டர் நீர் தேவைப்படுவதாக வேளாண் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மறுபுறம் நீராதாரங்கள் வற்றி வருகின்றன. இந்த பின்னணியில் மரபணு திருத்தப்பட்ட இவ்விரு நெல் ரகங்கள் நீடித்த வேளாண்மையிலும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை இந்திய வேளாண் துறை தாக்கு பிடிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இந்த 2 நெல் ரகங்களின் விற்பனை தொடங்கிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. மரபணு மாற்ற பயிர்களை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று கூறும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களின் கூட்டமைப்பான GM Free India மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இவை மனிதர்களின் உடல்நலத்தை பாதிப்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் கடுமையான சரி செய்யவே முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் DRR டிகான் 100 மற்றும் புசா DST ரைஸ் 1 நெல் ரகங்களில் அந்நிய DNA எதுவும் இல்லை என்பதால் இவற்றால் மனிதர்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது என்று இந்த நெல் ரகங்களை உருவாக்கிய குழுவின் தலைவர் விஸ்வநாதன் சின்னசாமி தெரிவித்துள்ளார். Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.